தமிழா நீ யார் அப்படிங்கிறத கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்கணும். இவன் எப்படி திரும்பி பார்ப்பான் தெரியுமா? இடையில் வந்த வந்தேரிகளால் உண்டாக்கப்பட்ட ஜாதிய கட்டமைப்பால் சீர்குலைந்த வரலாறு வரைக்கும் போய் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டு தமிழா சரியில்லை, தமிழர்களில் இந்தந்த குறைகள் இருக்குன்னு சொல்லுவான். நீ கொஞ்சம் சிறிது தூரம் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போய் உன் வரலாற்றை திருப்பி படித்து பார்த்தன்னா உன் வீரம் என்ன, உன் அறம் என்ன, உன் வாழ்வியல் முறை என்ன, உன் சமத்துவம் என்ன, உன் சகோதரத்துவம் என்ன, எல்லா உயிர்களுக்கும் சிந்திக்கும் உன் அருமையான குணம் என்ன, இது எல்லாமே உனக்கு புரியும். இந்த குணங்கள் எல்லாம் இன்னைக்கு உனக்குள்ள வெளிப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் சொல்கிற அறம், அன்பு, வீரம், மானம், எல்லா உயிர்களுக்கும் சிந்திக்கிற தன்மை, இது எல்லாருக்குள்ளேயும் தமிழனாக இருந்து எல்லாருக்குள்ளேயும் வெளிப்பட்டு இருந்துன்னா இன்னைக்கு நாம் வாழ்கிற பூமி சொர்க்க பூமியாக இருக்கும். ஆனால் இது எல்லாம் தமிழனுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு கேட்டால் சிலர் சொல்லுவாங்க, இல்லை அதெல்லாம் இல்லைப்பா, அப்படிலாம் இருக்க முடியாது, எல்லாரும் அவங்கவுங்க மாறிட்டாங்க அப்படின்னு. தமிழ் தாய் நம்ம தாயின்னு சொல்கிறோம், அவளுக்கு உயிர் இருக்குது. அவள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்குள்ள இந்த அறம், இந்த வீரம், மானம், அன்பு, இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் இயற்கையாகவே உள்ளது. என்ன விஷயம்னா தூங்கி கொண்டிருக்கும் தோட்டாக்களை போல் அது உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்குது. அது ஏன் தூங்கிக்கிட்டு இருக்குன்னா தூங்க வைக்கப்பட்டுச்சு. ஏன் தூங்க வைக்கப்பட்டுச்சுன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியான் தமிழ் குடி. இவனுங்களுக்கு இப்படி ஒரு பெருமை இருக்குதான். இன்றைக்கி எகிப்தில் பிரமிடு கட்டியிருக்கிறான், அந்த பிரமிடில் தமிழனுடைய தமிழ் எழுத்துக்கள் எழுதியிருக்கிறான். அதுவும் சிறப்பாக இங்கே உள்ள ஒரு மன்னனை பற்றி எழுதியிருக்கிறான். இது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான இவனுடைய பெருமைகள் நிறைய இருக்குது. இவனை விட்டால் இந்த உலகம் தமிழனை தான் முதன்மையாக கொண்டாடும். விடலாமா? விடக்கூடாது. இந்த திராவிட கட்சிகளை நான் எடுத்த உடனே குறை சொல்ல மாட்டேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு நன்மை செய்யணும்னு ஆரம்பித்தாங்க. நாளடைவில் என்னாச்சு, நாம் இனி என்னென்னைக்கும் ஆட்சி செய்யணும். அப்போ என்ன செய்யணும்? இவர்கள் சிந்திக்கக்கூடாது, அடிமை மனப்பான்மையிலே இருக்கணும். 1000க்கும் 2000க்கும் எப்பவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். வீரமும் மானமும் அறமும் இவங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. இவன் எப்பவும் என்ன பண்ணணும்? டாஸ்மாகையும் போதைப் பொருட்களையும் நாடணும். இதுக்காக இவர்கள் செய்த சதியால் தான் நாம் இன்னைக்கு நமக்குள்ளே என்ன இந்த பண்புகள் தூங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் பிரபாகரன் எனும் பெருநெருப்பு பற்ற வைத்த, தூங்கி கொண்டிருந்த தோட்டாக்களில் பிரபாகரன் என்னும் பெருநெருப்பு பற்ற வைத்த சீமான் எனும் தோட்டா வெடித்ததால் இன்னைக்கு இத்தனை தோட்டாக்கள் முழிச்சிருக்குது. இப்போ திருச்சியில் நடந்த மாநாட்டில் அத்தனை கூட்டம் கூடின இடத்துல எப்போ நம்ம தமிழ் கொடி வானில் பட்டொளி வீசி பறந்துச்சோ அப்போவே தமிழ் தேசம் வென்றுச்சு. இனி தமிழ் தேசம் உருவாகிறத, தமிழ் சாம்ராஜ்யம் உருவாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ எல்லாருக்கும் ஆக்சுவலாக உண்மையிலே பயம் வந்திருக்குது. நாம் இனி பலம் கொள்ளணும். தமிழர்களாகிய நாம் எல்லாரும் பலம் கொள்ளணும். எப்படி பலம் கொள்ளணும்? உடலாலும் மனதாலும். எப்போ ஒன்னே மாதிரி பாடி பில்டிங்லாம் எங்களை போய் பண்ண முடியாதுப்பா. மனதை பலப்படுத்துங்க, உடலில் பலம் தன்னால் வரும். நாம் ஜெயிக்க போகிறது உறுதி. நாளைக்கு தமிழ் தேசம் உருவாக போகிறது உறுதி. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உங்களை பலப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். நான் அரசியலுக்காக இங்கே வந்தேனான்னு கேட்டால் கிடையாது, புரட்சிக்காக வந்தேன். தமிழ் இன புரட்சி. இது தமிழ் இனத்தை இழ வைக்கிறதற்கான புரட்சி. மறுபடியும் அதே நேர்மையான அறமான என் தமிழ் சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கான புரட்சி. இந்த புரட்சிக்காகத்தான் நான் உள்ளே வந்திருக்கிறேன். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நேர்மையாக இருக்கணும், அறத்தோடு இருக்கணும். அந்த அறத்தை நீங்கள் தவறவே கூடாது. அப்படி நீங்கள் தவறாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அநீதி நடந்துச்சு, ஒரு தமிழ் தேசம் பேசுகிறவனுக்கு ஒரு அநீதி நடந்துச்சுன்னா அவன் பின்னாடி தமிழ் தேச உணர்வாளர்கள் எல்லாரும் நிற்கணும். அப்படி நேர்மையாக நடத்தவனுக்கு ஒரு அநீதி நடக்கணும், ஒருத்தன் அவனை தொடணும்னு நினைச்சா அவனை தட்டி தூக்கணும். அநீதியாகவும் நேர்மையும் இல்லாமல் நடக்கிறவனுக்கு மத்தியில் அறத்தோடு நடக்கிற ஒரு தமிழ் உணர்வு கொண்டவன் அந்த 100 பேருக்கு சமம். உங்கள் பின்னாடி அன்றைக்கி 5 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் கூடாங்களா, அந்த 5 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் இருக்காங்கன்னு நினைங்க.
நான் முதல் சொன்னதான், ஒரு தமிழ் தேசியவாதிக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எல்லாரும் யோசிக்காமல் கூடணும். இன்னைக்கு நான் வந்து இந்த களத்தில் இருக்கக்கூடிய பெண் சகோதரிகள் எல்லாரையும் என் தாய் வேலு நாச்சியாரின் முகமாக தான் பார்க்குறேன். இன்னைக்கு கன்னியாகுமரியின் நாச்சியாரா இங்கே உட்கார்ந்துருக்கிற என்னுடைய அன்பு சகோதரி மரிய ஜெனிஃபர் அவர்கள் அறிவிலும் சிந்தனையிலும் மக்களுக்காக களத்தில் நிற்கிறதுலையும் இவங்களுக்கு இணையா ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம். கிடையாது. இங்கே எம்எல்ஏவா ஆட்சியாளர்களாக இருக்கிறவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற நிற்கிற வேற கட்சிகளை சார்ந்தவங்க சொல்லுங்க, உங்கள் எம்எல்ஏக்களும் உங்கள் ஆட்சியாளர்களும் உங்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் மனசை தொட்டு. இவங்க ஓட்டு போடுறது, நீங்கள் ஓட்டு போடுறது எல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? காசுக்காக, இல்லை உங்களுடைய சொந்த தேவைகளை இவரால் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். மொத்தமாக எல்லாருக்கும் நல்லது நடக்குங்கிறதுக்காக கிடையவே கிடையாது. சரி, நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து நல்லது செஞ்சுட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக அவங்களோட வேலை என்ன? இந்த எம்எல்ஏ இந்த தலைவர்களுடைய வேலை என்ன? இறங்கி அங்கே போய் ஒரு ரோடு போடுறது இல்லை, கண்காணிப்பு மட்டும்தான். ஆனால் இவங்க என்ன கண்காணிக்காங்கிறது தெரியுமா? ரோடு போடுறதுக்கு நிதி ஒதுக்குனா 80% நமக்கு எவ்வளவு வரும்? கண்காணிப்பு. ஒரு எம்எல்ஏ உள்ள வரும்போது இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி வர்றாரு, வந்ததுக்கு அப்புறம் எத்தனை லட்ச ரூபா எத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு எல்லாருக்கும் தெரியும். தன்னஞ்செறிவது பொய்யற்க, உங்களுக்கே தெரியும். பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஆனால் உங்களுக்கு இன்னும் சுடவே இல்லை. எப்போ சுடுதோ அப்போ நீங்கள் திருந்துவீங்க. சகோதரர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் கணக்கு காட்டுவோம், எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ வந்து. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கணக்கெல்லாம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒரு ரோடு போடுறதுக்கு 80% கமிஷன் போயிடுது, 20% தான் ரோடு போடுறாங்க. இதே இது 100% அந்த ரோட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்த உடனே உனக்கு தெரியும். கணக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நாளைக்கு என் சகோதரிகளும் என் சகோதரனும் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பளத்தை தவிர ₹1 அவங்க பாக்கெட்டுக்குள்ளே போகாதான். ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை அடித்து சொல்கிறேன். அது ஒன்று தான் உங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி. அதை ஒன்றை செஞ்சால் போதும், நம்ம நாடு நல்லா இருக்கும். வேற எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் திட்டங்கள் கொண்டு வருவேன். அது பொதுவாக இருக்கக்கூடிய திட்டங்களை அவங்க வந்து கண்காணிச்சா மட்டும் போதும். அவங்க வேலை கண்காணிப்பு, அதை மட்டும் அவங்க செஞ்சால் போதும். ஆட்டையை போடாமல் இருந்தால் போதும், எல்லாம் சரியாயிடும். மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் இதே கன்னியாகுமரி மாவட்டம் ஒரே வருஷத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சொர்க்க பூமியை அவங்க மாற்றி காட்டுவாங்க. சவால். இன்னைக்கு அவங்களுடைய பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கன்னியாகுமரியில் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, மூலை முடுக்குகள்லேயே மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்போவே ஆர்டர் போட்டு வச்சுருக்குறாங்க. வந்தால் ஒன்று ஒன்றா செய்வாங்க. நீ ஓட்டு போட்டு பாரு, அவங்கள ஜெயிக்க வச்சுப்பாரு, அப்போ தெரியும். இங்கே எல்லாருக்குள்ளே அந்த உணர்வு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு தடவை சிந்திங்க, நமக்கு நல்லது நடக்கணும், அதை மட்டும் யோசி. எல்லா உயிர்களுக்கும் நல்லது நடக்கணும், அதை மட்டும் யோசி. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அவர் கூட இருந்தால் எனக்கு இவ்வளோ காசு கிடைக்கும், அதை தூக்கி தூர போட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்டா, அதுக்காக மட்டும் ஓட்டு போடு. ஓகே. ஆனால் இப்போ நான் ஓட்டு போடணும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தடவை நம்ம ஜெயிப்போம், சீரியஸாக. ஏன்னா இந்த தடவை எல்லாரும் வந்து சாதாரணமாக தான் எப்பவும் போல் மாநாட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் திரண்ட கூட்டம் இருக்குல்ல, நான் தான் முதலே சொன்னோம்ல, என் தமிழ் தாய் கொடுத்த உணர்வு, அவ்வளவு கூட்டம் கூடிச்சு, எல்லாம் உணர்வாக இருந்துட்டாங்க. இது வந்து உலகம் நடத்துகிற ஒரு ஆச்சரியம். ஓகேவா? இந்த தடவை நம்ம ஜெயிச்சே தீருவோம். ஆட்சியில் உட்கார்றோமோ இல்லை, எதிர்கட்சியாவாச்சும் உட்கார்றோம். அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இப்போ ஒரு விஷயம் பண்ணலான்னு யோசிக்கிறேன். எல்லாரும் அவங்களுக்காக எந்திரிச்சு வெற்றி முழக்கம் தமிழ்தாய் வாழ்கன்னு கொடுத்தீங்கன்னா இந்த தடவை ஜெனிஃபர் அக்கா ஜெயிச்சிருவாங்க. ஒருத்தர் கூட உட்காரக்கூடாது. ஒருத்தர் உட்கார்ந்தாலும் நம்ம வெற்றியில சந்தேகம் இருக்குது. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நமது வெற்றி திருமகள், நம்மளுடைய வருங்கால எம்எல்ஏ யாரு? கன்னியாகுமரி மாவட்ட எம்எல்ஏ மரிய ஜெனிஃபர். அடுத்த எம்எல்ஏ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வாழ வைக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.